இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு விசேஷமான ஒரு காரியத்திற்காக நாம் அத்தனை பேரும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எதற்காக அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் சென்னை பட்டணத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகாக இதுவரைக்கும் நடந்திராத ஒரு வெள்ளம் ஏற்பட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஜனங்களுக்குள்ளே வரலாம். நாங்கள் ராமநாதபுரத்தில் இந்த ஆண்டின் மத்தியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் உபவாச கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். குறிப்பாக ஜூலை மாதத்தில் நாங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயர்கள் மூலமாக கர்த்தர் இந்த சென்னை பட்டணத்தை குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் பேசினார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். கேட்டு நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது சென்னை பட்டணத்தை குறித்து கர்த்தர் பேசின அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன கேட்கலாமா? சென்னை பட்டணத்திற்காக விசேஷித்து உங்களுடைய ஜெபங்களை சென்னையை குறிவைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீக்கிரமே இந்த பட்டணத்தை குறிவைத்து, அதன் புறவிடங்களிலும் குறிவைத்து, அந்த பட்டணத்தில் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி வருகிற கொஞ்ச காலத்துக்குள்ள சென்னையிலே திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கும். இனி அங்கே இரவு நேரத்தில் ஒருவனும் நிம்மதியாய் தூங்குகிறதும் இல்லை, நித்திரை பண்ணுகிறதும் இல்லை. சென்னை பட்டணத்திலே நடக்க போகிற திகில் சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் பிடிக்க போகிறது. அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் நித்திரை செய்ய கூடாதபடி அவருடைய கண்ணிமைகளை பிடித்து வைத்து அவருடைய இருதயத்தை குழப்பப்படுத்தி அவர்களுக்கு வேதனை கொண்டு வரத்தக்கதான ஒரு கொடிய பயங்கரம் அங்கே திட்டமிடப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்க கேட்டீங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நாம் கேட்கும்போது நமக்கே மிக வேதனையை கொடுக்குது. கர்த்தர் பேசின வார்த்தைகளை பாருங்க. ஜனங்கள் இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க. திடுக்கிடு சம்பவங்களும் தூக்கம் இல்லாத சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற காரியத்தை கர்த்தர் தெளிவாக பேசி இருக்கிறார். சென்னை பட்டணத்திலே நடக்க போகிற திகில் சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் பிடிக்க போகிறது. இந்த ஏரியால ஃபுல்லா இருக்கவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பயத்துல தான் இருக்கும். எப்போ உடஞ்சி எந்த அளவுக்கு தண்ணி வரும்னு தெரியாது வெளியில வந்துட்டு. இனி வருகிற கொஞ்ச காலத்துக்குள்ள சென்னையிலே திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கும். இனி அங்கே இரவு நேரத்தில் ஒருவனும் நிம்மதியாய் தூங்குகிறதும் இல்லை, நித்திரை பண்ணுகிறதும் இல்லை. நாங்க எங்க நைட்டு குழந்தை வச்சு படுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு இடம் கிடையாது. நாங்க எங்க போக முடியும்? ஆவேசம் கொண்டு பெய்யும் பேய் மழை, திரும்பிய திசையெல்லாம் வெள்ளம், தனி தீவுகளாய் மாறிப்போன குடியிருப்புகள் என சிங்கார சென்னை கனமழையால் சின்னாபின்னமாகி உள்ளது. அது அப்படியே நடக்கிறத நீங்க பாக்குறீங்க. இதற்கு காரணம் யாராக இருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட சம்பவம் நடப்பதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு கேள்வி கூட உங்கள் மனசுல தோன்றலாம். இதை குறித்து கர்த்தர் என்ன பேசினார் அப்படிங்கிற வார்த்தைகளையும் நீங்க இப்ப கேட்க போறீங்க. கேட்கலாமா? சென்னையிலே சிந்தப்பட்ட இதோ என் தாசனும் என் ஊழியக்காரனும் என் சீஷனும் ஆகியோருடைய இரத்தத்தின் நிமித்தம் உன் தேசத்திற்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒரு பாதுகாப்பும் ஒரு எழுப்புதலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது உன் தேசத்துக்கு வருகிற நன்மையும் உன் தேசத்திற்கு கொடுக்கப்பட போகிற எழுப்புதலும் இந்த சென்னை பட்டணத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் விளைவினால் தான் உண்டாக போகிறது. ஆகவே இந்த பட்டணத்திலிருந்து, இந்த பட்டணத்தின் நிமித்தமாக உன் தேசத்துக்கு நான் செய்ய போகும் கிரியைகளை தடுத்து நிறுத்துவதற்காக அதே பட்டணத்திலிருந்து பொல்லாத கிரியைகளை புறப்பட பண்ண சாத்தான் வைத்திருக்கிற திட்டங்களை புரிந்து கொண்டு பாரப்படுகிறவர்களும் ஜெபிக்கிறவர்களும் அதை தடுத்து நிறுத்த பிரயாசப்பட்டு எழும்புகிறவர்களும் என் ஜனத்தின் நடுவிலிருந்து புறப்பட்டால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களும் கள்ள தரிசனங்களை சொல்லுகிறவர்களும் பெரிய கூட்டமாய் திரளான ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களும் இதோ இப்பொழுதே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பட்டணத்தை களங்கப்படுத்துவாங்க. அந்த பட்டணத்தினுடைய எல்லை புறங்களை களங்கப்படுத்துவாங்க, அதை கரைப்படுத்துவாங்க. அதில் என் சாபம் பெருகும்படிக்காக புதிய உபதேசங்களையும் துருபதேசங்களையும் கொண்டு வந்து அந்த பட்டணத்தின் மேல் சாபம் கூறப்படும்படிக்காக கிரியைகளை செய்வதற்கு எத்தனை பண்ணுவாங்க. அதிலே நசல் கொண்டவர்களும் உலக மயக்கம்
இரக்கம் கொண்டவர்களும், உலகத்தை தன்னுடைய பார்வைக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்களும், தன்னுடைய நாமம் விளங்கவும், தன் பெயர் பிரஸ்தாபம் விளங்கவும், தன் வயிறுகளை நிரப்பிக் கொள்ளவும் ஊழியத்திலே புகுந்திருக்கிறவர்களுமாகிய ஊழியக்காரர்களையும் ஸ்தாபன தலைவர்களையும் குறிவைத்து பொல்லாத பிசாசானவன் அவருடைய கண்களை சொருகி போக பண்ணி, அவருடைய இருதயத்திற்குள்ளே களங்கங்களை விளைவித்து, அவருடைய நாவுகளை திசை திருப்பி அதை தவளைகளின் சத்தத்தை போலவும் கோட்டான்களின் அலறல்களைப் போலவும் அவைகளை புறப்பட பண்ணி திரளான ஜனங்களுக்கு தவறான பாதை காண்பித்து அவர் நடுவிலே தவறான உபதேசங்களை கொண்டு வந்து கர்த்தர் பேசினார், கர்த்தர் எனக்கு தரிசனையானார், கர்த்தர் இதை சொல்லும்படிக்கு செய்தார் என்று நவீனமான காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களுடைய விசுவாசத்தை உருவி போடுகிற பொல்லாத வேலைக்காரர்கள் எழும்ப போகிறார்கள். அவருடைய வார்த்தைகள் அரிப்பிளவை போல படரும். அவர்கள் பொல்லாத கிரிகளை ஜனங்களுக்குள்ளே விதைக்க போறாங்க. இது நிமித்தமாக அந்த பட்டணம் ஆவிக்குரிய ரீதியிலே தீட்டுப்பட்டு போகவும், அந்த பட்டணம் சாபத்துக்குரிய பட்டணமாய் மாற்றப்பட வேண்டும் என்றும் சாத்தான் தன்னுடைய இருதயத்திலே திட்டம் வைத்திருக்கிறான். அன்றியும் அந்த பட்டணத்திலே ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்க முடியாதபடியும், அங்கே உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடியும், அங்கிருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்புவதற்காக, அவர்களை பாரப்படுத்துவதற்காக இன்னும் பல பொல்லாத கிரியைகள் அந்த பட்டணத்தில் அரங்கேறுவதற்கு காத்திருக்கிறது. கர்த்தர் பேசின வார்த்தையின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தேவன் விரும்பாத காரியங்கள் சபைகளுக்குள்ளும் ஊழியங்களுக்குள்ளும் அங்கிருக்கிற ஜனங்களுக்குள்ளே வந்தது நிமித்தமாக தேவனுடைய கோபம் அந்த பட்டணத்தில் உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, தேவன் விரும்பாத கள்ள உபதேசம் சபைகளுக்குள்ளே விதைக்கப்பட்டுருச்சு. இரண்டாவது, பார்க்காத காரியத்தை பார்த்தேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக துணிகரமான இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை முன் உரைத்தது நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏற்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கும்படிக்காக முதலாவது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எதற்காக நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது ஊழியர்கள் செய்த பாவங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே, சபைகள் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களும் அல்லது கள்ள தீர்க்க தரிசனங்களும் எங்கள் பட்டணத்துக்குள்ள வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணோம். ஊழியர்களுக்காக கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். எப்படிமா ஜெபிக்கணும்? ஒன்று, ஊழியர்கள் மனம் திரும்பணும், அல்லது அந்த பட்டணத்தை விட்டு துரத்தப்பட வேண்டும். சரிங்களா? இதற்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, எங்கள் சென்னை பட்டணத்திலே, நாங்கள் வாழுகிற எங்கள் பட்டணத்திலே இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை தாழ்த்தி நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிற ஆண்டவரே, எங்கள் பட்டணத்துக்கு நாங்கள் ஒரு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ண போறோம். இப்ப நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக பிதாவே, எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக சென்னை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. முதலாவதாக, சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக, அங்க இருக்கிற சபைகளுக்காக, அவர்கள் செய்த விரும்பாத காரியங்களை அவர் செய்த நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் அறிந்து உம்மிடத்தில் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஊழியர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக, சபைகள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக, அறியாமல் செய்த பாவங்கள், அல்லது துணிகரமா செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தயவானியிட மன்னிக்க வேண்டுமா உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மிடத்தில் இரக்கங்களும் உம்மிடத்தில் மன்னிப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் எங்களை வாசித்து நாங்கள் பார்க்கிறோமே. சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஊழியர்களும் சபைகளும் செய்த அந்த தவறுகளை தயவாயிர மன்னிக்க வேண்டுமா உங்களுடைய பரிசுத்த பொற்பாதம் பணிந்து நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர் மன்னித்து எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் பட்டணத்தை ஆமாப்பா சாபத்தெல்லாம் எடுத்து போடுவீராக, சாபத்தெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டுமா இயேசு என்கிற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அதே போல ஆண்டவரே, சென்னை பட்டணத்தில் நீர் விரும்பாத காரியங்களை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, இதயத்தில் நீர் பேசுவீராக, அவர்கள் மனம் திரும்பட்டும், அல்லது கர்த்தர்களை துரத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக ஆண்டவரே இயேசுவே, யாரெல்லாம் பார்க்காத காரியத்தை பார்த்தேன் என்று சொல்லி துணிகரமாக பேசுகிறார்களோ அவர் உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் உள்ளத்திலே கிரியை செய்கிற கள்ள தீர்க்க தரிசன ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, எங்கள் சென்னை பட்டணத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக, எழுப்புதல் வருவதாக, தடை செய்ய நினைக்கிற சாத்தானுடைய தந்திரங்களா அபத்தமாய் போவதாக,
கர்த்தாவே, சென்னை பட்டணத்திலே காணப்படுகிற இப்படிப்பட்ட அந்த வெள்ளமெல்லாம் நீங்கத்தக்கதாக, வெள்ளமெல்லாம் நீங்கத்தக்கதாக அந்த சென்னை பட்டணத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்னை பட்டணத்தை சுற்றிலும் கர்த்தரை வேலி அடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை நீர் போஷிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு கொள்ளை நோய்களும் அவர்கள் அணுகாதபடிக்கு சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், மூப்பர்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க செய்ய நினைத்தது ஒன்று தடைபட மாட்டாது என்று சொன்ன நம்முடைய வேத வசனத்தின்படி ஆமாப்பா வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக, தடையெல்லாம் விலகி போவதாக, சாபங்களாம் நீங்கி போவதாக, வெள்ளம் முற்றிலும் மறைந்து போவதாக. சேமத்தை கட்டளிவீராக. நீர் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, மற்றவர்களை ஜெபிக்க வைங்க. சென்னை பட்டணத்திலே சீக்கிரமே எழுப்புதல் வரும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்க. God bless you.